பிரைஸ் த லார்ட். அகியா வேதத்திலே காணப்படுகிற அகியா என்ற நபரை நாம் பார்க்கலாம். அகியா என்னும் பெயருக்கு யெகோவாவின் சகோதரர் என்று பொருள். பிரதர் ஆஃப் ஜெகோவா. பழைய ஏற்பாட்டில் அகியா என்னும் பெயரில் 9 பேர் உள்ளனர். அவர்களின் விவரங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக அகிதுவின் குமாரன். சவுலின் ஆட்சி காலத்தில் கிபியாவில் பிரதான ஆசாரியராக ஊழியம் செய்தவன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். நோபில் ஆசாரியராக ஊழியம் செய்த அகிமெலேக்கும் அகியாவும் ஒரே நபர் என்று சிலர் கருத்து கூறுகிறார்கள். இவனும் அகிதுவின் குமாரன் ஆனவன். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதுவின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். இதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். அடுத்ததாக 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இதை பார்ப்போமானால், அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமியனாகிய தேவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதுவின் குமாரனாகிய அமிலேக்கியரிடத்தில் வர கண்டேன். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். இரண்டாவதாக சீசாவின் குமாரன். சாலமோனின் ஆட்சி காலத்தில் அவனுடைய பணிபுரிந்தவன் இந்த சீசாவின் குமாரன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். அரண்மனை மந்திரியாக இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சீசாவின் குமாரராகிய எலிகபுரையும் அகியாவும் சம்பிரதியாயிருந்தார்கள். அகிதுவின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான் என்று வேதத்திலே நாம் இதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். மூன்றாவதாக சீலோமியனாகிய அகியா. இஸ்ரவேல் தேசம் விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாக 2 ராஜ்யமாக பிரிந்தது. வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தில் உள்ள சீலோவில் அகியா தீர்க்க தரிசன ஊழியம் செய்து வந்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29 முதல் 39 வரை நாம் இதை பார்க்கலாம். சாலமோனின் ஆட்சி காலத்தில் யெரொபெயாம் அவனுக்கு எதிராக கலகம் பண்ணினான். அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாவிடம் 10 துண்டுகளை எடுத்துக்கொள்ளுமாறு கூறினான். 10 கோத்திரத்துக்கு யெரொபெயாம் ராஜாவானான் என்பதற்கு இது அடையாளமாகும். சாலமோனின் காலத்திலும் ரெகொபெயாமின் காலத்திலும் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட போது அகியா ஜனங்கள் சார்பாக பரிந்து பேசினான். யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். தன் மகனை வேஷம் மாறி சீலோவுக்கு போய் அகியாவிடம் தன் மகன் பிழைப்பானா என்று கேட்க அனுப்பினான். அப்பொழுது அகியா முதிர் வயதானதினால் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான். யெரொபெயாமின் துன்மார்க்கத்தின் நிமித்தம் அவனுடைய குமாரன் மரிப்பான் என்று அகியா தீர்க்க தரிசனம் உரைத்தான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை நாம் இதை பார்க்கலாம். சீலோமியனாகிய அகியா கூறிய தீர்க்க தரிசனம் புஸ்தகமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இதனை 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். நான்காவதாக பாஷாவின் தகப்பன் அகியா. இவன் யெரொபெயாமின் குமாரன் நாதாபை கொன்று போட்டவன். அவனுக்கு பதிலாக இஸ்ரவேலில் சிம்மாசனம் அமர்ந்து ராஜ்யபாரம் பண்ணினான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான் என்று 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 27 நாம் அதை வாசிக்கிறோம். ஐந்தாவதாக எர்மெலேயின் குமாரன் அகியா. யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். எர்மெலேயின் குமாரன் அகியாவானவன். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம்.
எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மிலையின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனான், ஓரேன், ஊட்சேம், அகியா என்பவர்களுமே. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். 6வதாக பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் அகியா, கேபாவை அழைத்து கொண்டு போவதில் உதவி புரிந்தவன். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். கேபாவின் குடிகளுக்கு மூப்பனான தலைவராயிருந்து இவர்களை மாகாணத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரே என்பவர்கள். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இவனை பற்றி பார்க்கலாம். 7வதாக தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவன் அகியா. இதனை 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். 8வதாக தாவீதின் ராஜ்யபாரத்தில் வாசம் பண்ணின ஒரு லேவியன் அகியா. இவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டியாக்கப்பட்ட பொருட்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாய் இருந்தான். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாய் இருந்தான். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். 9வதாக ஆசாரியர்களில் ஒருவனாக இருந்தவன் இந்த அகியா. ஆசாரியர்களில் ஒருவன் நெகேமியாவோடு உடன்படிக்கையில் முத்திரை போட்டவன். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். அகியா என்ற பெயர் வேதத்திலே இத்தனை முறை கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 9 பேர் அகியா என்னும் பெயரில் நம்முடைய பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இருக்கிறார்கள்.